ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 2 இணை சொற்கள் அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சொல் உங்களுக்கு கொடுக்கப்படும், அந்த சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய, அதாவது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய வேறு சில சொற்கள் இருக்கும். அந்த வகையான சொற்களை நாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும், இறுதியாக விடைகள் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும். விடைகள் உங்களுக்கு 2 விடைகள் கொடுக்கப்படும். அதாவது ஒரு சொல்லுக்கு இணையான 2 சொற்கள் விடையில் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அதை தவிர்த்து வேறு சில சொற்கள் கண்டுபிடித்தால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வீடியோக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்களே. வாங்க பகுதி 2 இணை சொற்கள் பார்க்கலாம். இன்று நாம் பகுதி 2 இணை சொற்கள் அதற்குரிய வினாக்களை முதலில் பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொல் அணி. அணி என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய வேறு சில சொற்கள் உள்ளன. அந்த சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை தவிர்த்து வேறு சில சொற்கள் உங்கள் கண்ணால் கண்டுபிடிக்க முடிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் சாயங்காலம். சாயங்காலம் என்ற சொல்லை போன்று ஒரே வகையாக இருக்கக்கூடிய சொற்கள் சில உள்ளன. அவற்றை கண்டுபிடியுங்கள். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. விடைகளை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் அரி. அரி என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள் எத்தனை கண்டுபிடிக்கலாம் என்று முயற்சி செய்யுங்கள். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த 2 சொற்களையும் தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக பகுதி 2 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாச்சொல் அணங்கு. அணங்கு என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான சொற்கள் எத்தனை உள்ளன என்பதனை கண்டுபிடியுங்கள். விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். இறுதியாக விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. விடையில் 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் கல்வி. கல்வி என்ற சொல்லை மாதிரியான சொற்கள் பல வகை உள்ளன. விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கல்வி என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய விடையில் கொடுத்திருக்கக்கூடிய 2 சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம். இணைச்சொற்கள் பகுதி 2 அதற்குரிய இறுதியான வினாச்சொல் கடல். கடல் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய பல சொற்கள் உள்ளன. அவற்றுள் விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளன. 2 சொற்களை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். இதுவரையில் நாம் பகுதி 2 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். விடைகள் என்பது வினாச்சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்களாக அமையக்கூடியது. இங்கு உங்களுக்கு 2 சொற்கள் விடையாக கொடுக்கப்படும். உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்பலாம். இதுவரையில் நாம் பகுதி 2 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொல் அணி. அதற்கு உரிய விடை, அதாவது அணி என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய வேறு சொற்கள் அழகு, ஆபரணம். இந்த 2 சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால்
அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் சாயங்காலம். சாயங்காலம் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சொற்கள் மாலை, அந்திப்பொழுது. இந்த இரண்டு சொற்களும் சாயங்காலம் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு விடைகளையும் தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் சாயங்காலம் என்ற சொல்லிலிருந்து உருவாக்க முடிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் விடையாக எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் அரி. அரி என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சில சொற்கள் இங்கு விடையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த சொற்கள் சிங்கம், வெட்டு. இவை இரண்டும் அரி என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சொற்கள். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக பகுதி 2 இணைச்சொற்கள். அதற்குரிய வினாச்சொல்லாக நாம் பார்த்தது அணங்கு. அணங்கு என்ற சொல்லிலிருந்து நாம் அந்த சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்களாக உருவாக்கக்கூடியவை அழகு, மங்கை. இந்த இரண்டு சொற்களும் உங்களுக்கு விடையாக கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த இரண்டு சொற்களையும் தவிர்த்து அணங்கு என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய வேறு சில சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் கல்வி. கல்வி என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது கல்வி என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சில சொற்கள் கலை, படிப்பு. இந்த இரண்டு சொற்களையும் தவிர்த்து உங்களுக்கு கல்வி என்ற சொல்லிலிருந்து அதனை ஒத்து இருக்கக்கூடிய சில சொற்களை கண்டுபிடிக்க முடிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். பகுதி 2 இணைச்சொற்கள். அதற்குரிய இறுதியான வினாச்சொல்லாக நாம் பார்த்த சொல் கடல். கடல் என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு ஒத்த சொற்களை கண்டுபிடிக்க இயலும். அதாவது கடல் என்ற சொல்லை போன்று இருக்கக்கூடிய சொற்கள் நாம் கண்டுபிடிக்க இயலும். விடையில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, சமுத்திரம், ஆழி. இவை இரண்டும் கடல் என்ற சொல்லை ஒத்திருக்கக்கூடிய சொற்கள். இந்த சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இதுவரையில் நாம் இணைச்சொற்கள் பகுதி 2 அதற்குரிய வினாக்களையும் ஒத்து இருக்கக்கூடிய சொற்களான விடைகளையும் பார்த்தோம். மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.